ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் இந்த மாசத்துக்கான அபிஜித் நட்சத்திரம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது இந்த 2 பொருட்களை வைத்து பூஜை அறையிலையோ இல்ல நிலைவாசலையோ வைக்கிறதால எல்லா விதமான கடனும் தீர்ந்து இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன இலை, என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அபிஜித் நட்சத்திர வேலையில என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அபிஜித் அப்படின்னா சமஸ்கிருதத்துல வெற்றியாளன், வெற்றி பெறுபவர் அப்படின்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரங்கள்ல 27 நட்சத்திரங்கள் தான் வரும். ஆனா நமக்கு தெரியாத 28வது நட்சத்திரம் இருக்கு. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மயில் இறகுல ஒளித்து வைத்திருக்கிறதா சாஸ்திரங்களையும் புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர வேலையில இந்த நேரத்துல நம்ம என்ன கேட்கிறோமோ அது அப்படியே கிடைக்குமாம். இத பூலோகத்துக்கு நிரந்தரமாக அனுப்புனா அதை யாரும் தவறாக பயன்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல ஒளித்து வைத்திருக்கார். இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் உதவணும் அப்படிங்கிறதுக்காக மாதத்துக்கு ஒரு முறையோ, ஒரு சில மாதங்கள்ல மாதத்துக்கு 2 முறையோ இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பூலோகத்துக்கு அனுப்புறார். அப்படி வரக்கூடிய அந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் நீடிக்கும். ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வரக்கூடிய திதி நட்சத்திரம் குறைந்தது 24 மணி நேரங்கள் நீடிக்கும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வருமா. அப்படி வரக்கூடிய அந்த 24 நிமிஷத்துல கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நாம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளும் அதே மாதிரி அந்த 24 மணி நேரத்துல நம்ம என்ன விஷயங்கள் கேட்கிறோமோ அது நியாயமான கோரிக்கையா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதமும் உத்திராடம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல நடுவுல இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள் தான் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உத்திராட நட்சத்திரம் முடியக்கூடிய அந்த கடைசி 12 நிமிடங்களும் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் 12 நிமிடங்களும் இருக்கு இல்லையா, இந்த இரண்டத்தையும் சேர்க்கும் போது நமக்கு 24 நிமிடங்கள் வரும். அந்த 24 நிமிடங்கள் தான் நமக்கு அபிஜித் நட்சத்திரமா கணக்குல எடுத்துக்கிறோம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல ரொம்ப எளிமையா வழிபடுற மாதிரி வரும். ஒரு சில மாதங்கள்ல அதிகாலை வேலை, அதாவது காலையில 5 மணி 6 மணி இந்த மாதிரி நேரங்கள்ல வரும். ஆனா ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழிபடாத மாதிரி நள்ளிரவு நேரங்கள்ல ரொம்ப அதிகாலை நேரத்துல வரும். அப்படிதான் இந்த மாசம் வந்திருக்கக்கூடிய ஜூன் மாதம் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நமக்கு அதிகாலை வேளையில வந்திருக்கு. அதாவது ஜூன் 5ஆம் தேதி நள்ளிரவு அதிகாலை 1 மணி 58 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் அதிகாலை 2 மணி 22 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 24 நிமிஷங்கள் வரும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மிட் நைட்ல வரக்கூடிய 1:58 இருந்து 2:22 இதுதான் அபிஜித் நட்சத்திரம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்தை ஒரு சில பேரால கண் விழித்து வழிபாடு செய்ய முடியும், ஒரு சில பேரால கண் விழித்து வழிபாடு செய்ய முடியாது. அவங்களோட உடல் ஒத்துழைக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிதான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை. ஒருவேளை உங்களால கண் விழிக்க முடியும், அந்த 24 நிமிஷங்கள் அலாரம் வச்சு எழுந்தாகுது இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போறோம் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஒருவேளை கண் விழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியே இந்த பொருட்களை இந்த இலை மீது வைத்துட்டு நீங்க இரவு தூங்க போனீங்கன்னா அந்த 24 நிமிஷங்கள் நீடிக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த பொருள் அந்த இடத்துல இருந்தாலே போதும். சரி, முதல்ல இந்த வழிபாட்டுக்கு நீங்க என்ன இலை பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நாளைய தினம் ஜூன் 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் நமக்கு பஞ்சமி திதி வருது. பஞ்சமிய வாராகி அம்மனுக்கு உகந்த நாளா கணக்குல எடுத்துக்கலாம். வாராகி அம்மன் கடன் பிரச்சனையையும் எதிரிகள் தொல்லையையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள். பார்க்கறதுக்கு உக்கிர தேவதையா காட்சி அளித்தாலும் பாசம் வைத்து பழகணும்னா குழந்தை மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு உகந்த நிறைய பொருட்கள் இருக்கு. நிலத்துக்கு உரிய தேவதை, அதாவது சப்த கன்னிகள்லயே நிலத்துக்கு உரிய தேவதை இந்த வாராகி அம்மன். நிலத்துல விளையக்கூடிய, நிலத்துல இருந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல வாராகி கடாட்சம் இருக்கும். காரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பொருட்கள்ல வாராகி கடாட்சம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இலை தான் கற்பூரவள்ளி இலை. இது காரத்தன்மை அதிகமா இருக்கும், மருத்துவத்துக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க.
அப்படிப்பட்ட கற்பூரவள்ளி இலை இல்ல ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. அதுல 2 இலைய பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம். இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது யாருக்கு ரொம்ப உரியதுன்னு சொன்னோம்? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா யாரு? மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்களோட வடிவங்கள்ல ஒருத்தர் தான். இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய இவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பொருள் வந்து பச்சை கற்பூரம் தான். அதனால 1 துண்டு இல்ல 2 துண்டு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா 5 எண்ணிக்கையில மிளகு. வாராகி அம்மனுக்கு மிளகு ரொம்ப உகந்தது. கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகார பொருட்கள், தாந்திரிக பொருட்கள்ல மிளகுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காலபைரவர் வழிபாட்டிலையும் வாராகி அம்மன் வழிபாட்டிலையும் மிளகு தீபம் போடுறது ரொம்ப முதன்மையானது. அது ஏன் 5 எண்ணிக்கையில எடுத்துக்கிறோம்னா, இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய ஜூன் 5ஆம் தேதி முன்னாடியே சொல்லியிருக்கோம் பஞ்சமி. அதுவும் தேய்பிறை பஞ்சமி. பஞ்சமினா 5வது திதிகள்ல 5வதாக வரக்கூடியது. அதனால 5 எண்ணிக்கையில மிளகு எடுத்திருக்கீங்க. இப்ப வீட்டோட பூஜை அறையில அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல நள்ளிரவு 1:58ல இருந்து 2:22 இந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜை அறையில இந்த 2 கற்பூரவள்ளி இலைகளை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு கற்பூரவள்ளி இலையில ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தையும், இன்னொரு கற்பூரவள்ளி இலையில 5 எண்ணிக்கையில எடுத்து வச்சிருக்கக்கூடிய மிளகையும் வைத்துட்டு, முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துக்குரிய கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவ மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த 24 நிமிஷங்கள் இந்த ஒரு விஷயம் நடந்தா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும். கஷ்டமில்லாத கடனில்லா வாழ்க்கையா மாறும். பேரு புகழ் அந்தஸ்து உண்டாகும்னு நியாயமான கோரிக்கை எதுவா இருக்கோ அத கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வேண்டிக்கோங்க. அதுவும் அந்த பச்சை கற்பூரத்த பார்த்து வேண்டிக்கோங்க. சொல்லப்போனா பஞ்சமி திதி வந்து இன்னைக்கு இரவு 9:46 நிமிஷத்துக்கு, அதாவது ஜூன் 4ஆம் தேதி இரவு 9:45க்குலாமே பஞ்சமி ஆரம்பிச்சிடுது. அதனால நள்ளிரவுல அபிஜித் நட்சத்திர வேளையில நீங்க வழிபாடு செய்யும்போது வாராகி அம்மனையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருட்களும் பூஜை அறையில அப்படியே வச்சுட்டு, அந்த 24 நிமிஷங்கள் பூஜை அறையில இருக்க மாரி வேண்டிக்கிட்டு நீங்க இரவு தூங்க போயிடுங்க. மறுநாள் காலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா அந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த மிளகையும் ஒரு சிறிய பேப்பர்ல பொட்டலமா மடித்து வீட்டோட பூஜை அறையில பத்திரப்படுத்திக்கலாம். கற்பூரவள்ளி இலைய பயன்படுத்த வேணாம், நீங்க பத்திரப்படுத்த வேணாம். அத நீங்க தண்ணீல விட்டாலும் சரி, இல்ல செடி கொடிகள போட்டாலும் சரி. இது வந்து கண் விழிக்கிறவங்களுக்கு. ஒருவேளை அந்த நேரத்துல கண் விழிக்க முடியாது, உடல் ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்க, இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியே பூஜை அறையில இந்த 2 பொருட்களையும் இந்த இலை மீது வச்சுட்டு தூங்க போயிடுங்க. எப்படி இருந்தாலும் அந்த 24 நிமிஷங்கள் நீங்க இரவு தூங்கும்போது கடந்து வரும்போது, இந்த 2 பொருட்களும் பூஜை அறையில இருக்கும். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு காலை நேரத்துல இந்த 2 பொருட்கள்ல அந்த பச்சை கற்பூரத்தையும், மிளகையும் வந்து பொட்டலமா பேப்பர்ல மடிச்சு வச்சுட்டு, அந்த கற்பூரவள்ளிய எடுத்து பத்திரப்படுத்தி வைக்காம நீங்க தண்ணீல விட்டுக்கலாம். இதுதான் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்த ரொம்ப ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. ஒரு பக்கம் கிருஷ்ண பரமாத்மாவோட அருளையும், இன்னொரு பக்கம் அந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் பஞ்சமி திதி, வாராகி அம்மனையும் சேர்ந்து வழிபடுவதற்கான ஒரு நாள். இந்த 2 தெய்வங்களோட அனுகிரகம் ஒரு சேர நமக்கு ஒரு இரவுல, அதுவும் இந்த 24 நிமிஷத்துல கிடைக்கும் அப்படிங்கும்போது அத தவற விட்டுறாதீங்க. கண் விழிக்க முடியும் அப்படிங்கிறவங்க 100% கண் விழித்து பயன்படுத்துங்க. மாதத்துல ஒரு நாள், அதுவும் வெறும் 24 நிமிஷங்கள் கண் விழித்து பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம தலையெழுத்தையே மாற்றப் போகுதுன்னா, கண்டிப்பா அதுக்காக கண் விழித்து இந்த பரிகாரத்த பண்றதுல தப்பில்ல. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.